Hello friends, welcome to our channel Ari today. நீங்க ஆரில பிகினர் அதாவது இப்பதான் நான் 1-2 ப்ளவுஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது என்னென்ன டவுட் வருமோ அந்த எல்லா டவுட்டையுமே இந்த ஒரு வீடியோல கிளியர் பண்ண போறேன். ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்கு. கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. ஏனா உங்களுக்கான நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் வந்து டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க இப்போ ஒரு டிசைன் பாக்குறீங்க அப்படினா அந்த டிசைன் பாக்கும்போது இந்த டிசைன் ரொம்ப ஈஸி நம்ம பண்ணிரலாம் அப்படிங்கற மாதிரி தோணும். ஆனா அந்த டிசைன் பண்ணும்போது எப்படிலாம் நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கற ஐடியா ஃபர்ஸ்ட் நான் இதல கொடுக்க போறேன். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் silk thread யூஸ் பண்ணி ஒரு 2 லைன் வந்து கண்டிப்பா செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம கொடுக்கணும். நான் வந்து silk thread வந்து டபுள் லேயரா எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட சிங்கிள் thread தான் இருக்கு அப்படினா இந்த மாதிரி thread கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கையில இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம கண்டினியூஸா ஸ்டிட்ச் வந்து பண்ணிக்கலாம். ஒரு ப்ளவுஸ்ல பேக் நெக், ஃப்ரண்ட், ஸ்லீவ் எல்லாமே நம்ம பண்ண போறோம் அப்படினா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 லேயர் செயின் ஸ்டிட்ச் கம்பல்சரி இருக்கணும். ஏனா நம்ம செயின் ஸ்டிட்ச் போடும்போது மட்டும் தான் டெய்லர்ஸ் அடிச்சு திருப்பும்போது நம்மளோட ப்ளவுஸ்ல எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதாவது நம்மளோட பீட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாம இருக்கும். அதனால 2 to 3 லேயர் ஜரியாலயோ silk thread ஆலயோ செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன். நீங்க ஆரி எம்ப்ராய்டரி வீட்ல இருந்தே என்னோட சப்போர்ட்டோட நீங்க கத்துக்கணும்னு விரும்புறீங்க அப்படினா கண்டிப்பா நம்மளோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகையில 999 ரூபாய்க்கு மட்டுமே நான் கோர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் சூப்பரா ஜாயின் பண்ணி இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்க ஆசைப்படுறீங்க, உங்களோட பிளவுஸை நீங்க டிசைன் பண்ண விரும்புறீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கான மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படினா கண்டிப்பா ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. குறைஞ்ச முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான் ஆரி எம்ப்ராய்டரி. உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச தொகையில கிடைக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சூப்பரா பிசினஸை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் அடுத்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா நார்மல் மிஷின் த்ரெட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். 2 பீடா தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸ்ல சிங்கிள் த்ரெட்டா எடுக்கணுமா டபுள் த்ரெட்டா எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா பீட்ஸ் போடுறதுக்கு சிங்கிள் ஸ்டாண்டே போதுமானதா இருக்கும். யூஸ் பண்றது A* சுகர் பீட். இந்த A* பீட் வந்து உங்களுக்கு எல்லா பீடுமே ஓரளவு நல்ல ஈவனா இருக்கும். ஃபினிஷிங் நீட்டா கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு லைன் நான் மீட்டர் செயின் கொடுக்க போறேன். இந்த மீட்டர் செயின் கொடுக்கிறதுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம். இந்த B7000 க்ளூவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த க்ளூ நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நல்லா ஸ்டிக் ஆகி ட்ரை ஆகிரும். ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இப்போ நான் ஸ்டிக் பண்ணாம டைரக்டா நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ கரெக்டா நமக்கு வந்து எந்த இடத்துல மீட்டர் செயின் தேவையோ கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நான் செகண்டா இருக்க ஸ்டோனுக்கு இடையில இருக்க அந்த கம்பில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு 2 ஸ்டோனுக்கு இடையில நான் வந்து ஸ்டிச் வந்து பண்றேன். நம்ம எப்பவும் யூஸ் பண்ற நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் இதுல போடுறேன். இந்த ஸ்டிச் போடுறதுக்கும் கண்டிப்பா நம்ம மிஷின் த்ரெட்டே எடுத்துக்கலாம். நம்ம என்ன கலர்ல நம்மளோட அந்த ஸ்டோன் இருக்கோ சேம் கலர்ல த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டோனுக்கு உள்நோக்கி ஒரு ஸ்டிச் எடுத்து அந்த ஸ்டிச்சை அப்படியே கொண்டு வந்து அகெயின் 2 ஸ்டோனை தள்ளி நான் வந்து ஸ்டிச் வந்து பண்றேன். பாருங்க, இப்போ ஸ்டோனுக்கு இடையில ஒரு ஸ்டிச் அப்படியே பட்டன் ஹோல் மெத்தட்ல கண்டினியூஸா ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மீட்டர் செயின் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூவே தேவை கிடையாது. நீங்க பிகினர் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஸ்டிக் பண்ணிட்டு நல்ல ட்ரை ஆன பிறகு ஸ்டிச் வந்து பண்ணுங்க. இந்த ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்றது இன்னுமே உங்களுக்கு டீடைல்டா வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல டுட்டோரியலோட லிங்க் தரேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுல நான் ஒரு 2 மெத்தட்ல சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது நல்லா புரியுதோ எது ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மெத்தட்ல நீங்க ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எங்க வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நம்ம வந்து சிசர் கட் பண்ணிட்டு கண்டினியூஸா ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் செயின்க்கு அடுத்து நான் அகைன் ஒரு லைன் சுகர் பீட் தான் கொடுக்க போறேன். உங்களுக்கு இந்த பார்டர் இனிமே கொஞ்சம் பெருசா வேணும், திக்கா வேணும்னு ஃபீல் பண்றீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3mm or 4mm ரவுண்ட் பீட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த பீட் கொடுத்துட்டு கூட அகைன் சுகர் பீட் கொடுக்கலாம். இந்த சுகர் பீடுக்கு அடுத்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஃபுல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸ் பத்தி ஒரு சின்ன டீடைல் சொல்றேன். நம்மளோட கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாத கால பயிற்சி உங்களுக்கு 999க்கு சொல்லி கொடுக்கிறோம். 999 ரூபாய்க்கு சொல்லி கொடுக்கிறோம். நிறைய பேர் கேக்குறீங்க 3 மாதம் ஆகுமா கோர்ஸ் முடிய அப்படின்னு. கண்டிப்பா இல்ல. உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்றது தான். ஒரு 1 or 1.5 மந்த்லயே நீங்க ஸ்பீடா லேர்ன் பண்றீங்க அப்படின்னா சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து நான் டீடைல் சொல்றேன். இப்போ வீடியோ கவனிங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சுகர் பீடுக்கு அடுத்து ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்ல வந்துட்டு நான் பாயிண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டிசைன் பண்ணும்போது நமக்கு வந்து டிசைன் வந்து ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா
கிடைக்கும், ஈவனாக இருக்கும், லுக் ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரு பிகினர் பண்ண டிசைன் மாதிரி இருக்காது. அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சேம் B7000 ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுறேன். இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது நல்ல க்ரிப்பாக இருக்கும் நம்மளோட ஸ்டோன்ஸ். திலகம் ஸ்டோன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து குந்தன் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஹோல் எதுவுமே இருக்காது. ஃபேப்ரிக் க்ளூ தான் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணணும். நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆன பிறகு நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். நான் இதில் டபுள் கலர் திலகம் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சிங்கிள் கலர் கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட ப்ளவுஸ் சாரிக்கு எது மேட்ச் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து நான் இந்த திலகமை சுற்றி நான் வந்து இன்னும் கிராண்ட் பண்ணுறதுக்காக சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். இந்த சுகர் பீட் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது முக்கியமாக ரெண்டு சுகர் பீட் தான் கொடுக்கணும். நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ஷார்ப்னஸ் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ஷார்ப் எஜ்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த திலகமோட சென்டர்லேயே கொண்டு வந்து ஒன்ஸ் செக் பண்ணுங்கள், நம்மளோட ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைச்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காத மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு பீட் 2 பீட் அடிஷ்னலாக போட்டு பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த திலகமை ஒட்டி நல்ல செயின் ஸ்டிச் வந்து அதாவது பீட்ஸ் வந்து போடுங்க. கேப் எதுவும் இருக்கக்கூடாது. திலகம் தனியாகவும் நம்ம பண்ணுற அவுட்லைன் சுகர் பீட் தனியாகவும் இருக்கக்கூடாது. நல்ல நெருக்கமாக இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ரஃப் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஃபினிஷிங் நீட்டாக கொடுக்க முடியும். ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிகினர் கூட நார்மலாக ஒரு சுகர் பீட் போட தெரியும், செயின் ஸ்டிச் போட தெரியும் அப்படின்னா கூட இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக எடுத்து பண்ணலாம். அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். அடுத்து ஒவ்வொரு திலகமுக்கு இடையில் வந்துட்டு இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நான் ஹாஃப் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு மேலே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஃப்ளாட் போர்ஷனாக இருக்கும். அந்த ஃப்ளாட் போர்ஷன் உங்களோட ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நார்மலாக ஒரு சிங்கிள் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், த்ரெட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீடு இன்சர்ட் பண்ணி அந்த ஃப்ளாட் போர்ஷன் உங்களோட ஃபேப்ரிக்கில் இருக்கிற மாதிரி வச்சு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நம்மளோட பெரிய லூப்பை வந்து டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிரும். சிங்கிள் பீடு ஃபுல்லாக லாக் பண்ணதும் சிங்கிள் பீடை சுற்றி வந்துட்டு நான் சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுக்கும்போது சேம் நம்ம திலகமில் வந்துட்டு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அது மாதிரியே கண்டினியூஸாக கொடுத்துக்கோங்க. நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வைஸ் பேசிக்லேருந்து ஒரு நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுல இருந்து உங்களுக்கு கட் ஒர்க், மார்க்கிங், ட்ரேசிங் 90+90 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். அதனால் தாராளமாக நீங்கள் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடைசியாக கொடுத்த அந்த ஹாஃப் பீட் பக்கத்தில் ஒரு சின்ன புட்டா ஒர்க் பண்ணுறோம். அது இன்னுமே கிராண்டாகும். 3 mm ரவுண்ட் பீட், 2 சுகர் பீட் கொடுத்து ஒரு செயின் ஸ்டிச் அகெயின் ஒரு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட் சைட்லையும் 2 சுகர் பீட் 3 mm பீட் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு சென்டரில் சேம் மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு புட்டா வந்து ஃபார்ம் ஆகும். இது மாதிரியே எல்லா ஹாஃப் பீட் பக்கமாகவும் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க மறக்காதீங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதை பற்றின உங்களுக்கு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணும்போது ஒரு சில சங்கடங்கள் வந்து வரும். அது வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த அவ்வளோ டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுத்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நார்மலாக ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் உங்களுக்கு 100 rupeesலேருந்தே கிடைக்கும். ஒரு சின்ன சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து அதில் வந்து கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட நார்மல் பாப்ளின் மெட்டீரியலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக், அதாவது உங்களோட பிக்சர்ஸை கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், குறைஞ்ச தொகையில் கிடைக்கிற நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி சீக்கிரமே நீங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டுட்டோரியலை மீட் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் எழுதிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.